நீங்க சரின்னு சொல்லிட்டீங்கன்னா வர்ற முகூர்த்தத்திலே நிச்சயம் வச்சிடலாம். அட அதே தாங்க நானும் நினைச்சேன், பண்ணிக்கலாம். அப்புறம் பொண்ணுக்கு என்ன நகை போடணும்னு எதிர்பார்க்கறீங்க? ஐயோ, நகை போட்டு அனுப்புங்க, போடாட்டி அனுப்புங்க. அது உங்க பொண்ணாச்சு, நீங்களாச்சு. இல்லைங்க, அது எப்படி சும்மா அனுப்ப முடியும்? எங்க பொண்ணுக்கு ஒரு 50-60 பொண்ணு போடலான்னு இருக்கோம். அட அதெல்லாம் இருக்கட்டுமா, பொண்ணு நல்லா சமைப்பாளா? நல்லா வாய்க்கு ருசியா சமைப்பா. சமைக்கிறது மட்டும் இல்ல, பாடுவா, ஆடுவா, இன்னும் நிறைய. அப்படியா? அம்மாடி ஒரு 2 வரி பாடாமா. இன்னும் போட சொல்றாரு. இன்னைக்கு அவளுக்கு தொண்டை சரியில்லை, லைட்டா ஆம்பளை குரல்ல பாடுவா. நார்மலா பேசினாலே ஆம்பளை குரல் தான் வரும். என்னென்ன சொல்றா பாரு. அப்படியா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாடிக்கலாம். பையன் ஒரு முக்கியமான வேலையா போயிருக்கான், இல்லன்னா அவனே நான் கூட்டிட்டு வந்திருப்பேன். பையனை பாக்கலன்னா உங்களை பார்த்ததே சந்தோஷம். கல்யாணம் நடக்கணும். அதாவதுங்க, நிச்சயதார்த்தம் பேசணும்னா சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு நல்லபடியா பண்ணணும் இல்லைங்க? அதெல்லாம் பக்காவா பண்ணிக்கலாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரிம்மா, நான் வரேன். அம்மாடி நான் வரேம்மா. நீ கொஞ்சம் சுமாரா தான் இருக்க. நீயும் சுமாரா தான் இருக்க. ஆமா, எவ்வளவு சம்பளம் வாங்குற? 30,000. 30,000-மா? அது பத்தாதே. எது? ஹலோ, 30,000 ரூபாய் நான் சும்மாவா? நீ எவ்வளவு சம்பாதிக்கிற? நானும் 30,000 தான் சம்பாதிக்கிறேன். அப்புறம் என்ன மூடு? அது எனக்கே பத்த மாட்டுது. பரவனாச்சு அட்லீஸ்ட் ஒரு 50,000 சம்பாதிப்பானேன்னு எதிர்பார்த்தேன். எல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? எப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூட இருக்கக்கூடாதா? என்ன மேன் நீ? சரி, உன் டைப் சொல்லு. நான் ரொம்ப கோவக்காரி. நானும் ரொம்ப கோவக்காரன். எனக்கு ஆம்பளைங்களை கண்டாலே எரிச்சலா வரும். எனக்கு பொம்பளைங்களை நினைச்சாலே செம்ம கோவம் வரும். நான் கடுப்பானா குடிப்பேன். நான் எந்த மூட்ல இருந்தாலும் குடிப்பேன். ஏய், நீ என்ன ரொம்ப ஓவரா பேசுற? ஏய், நீயும் தான் ஓவரா பேசுற. எனக்கு நீ ஒன்றும் தேவையில்ல. எனக்கு நீ தேவையில்ல, போ. போடாம இரு. ஏய், பொடி தயிரு. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ். நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்புறம் நான் மாசத்துக்கு 1 lakh தாங்க சேலரி வாங்குறேன். ஐயோ, நானும் 1 lakh தாங்க சேலரி வாங்குறேன். அப்போ நம்ம ஈஸியா ஃபேமிலி ரன் பண்ணிடலாம்ல? கண்டிப்பா. உங்க கேரக்டர் எப்படின்னு சொல்றீங்களா? நான் ரொம்ப கைண்டுங்க. யாராச்சும் ஹெல்ப்னு கேட்டாலே உடனே பண்ணிடுவேன். ஐயோ, எனக்கு கோவமே வராது. நான் ரொம்ப சாஃப்டா பேசுவேன். ஓ, நீங்களும் என்ன மாதிரி தானா? ஓ, அப்போ நம்ம மேட் ஃபார் ஈச் அதர் தானே? அப்போ நானும் அதான் நினைக்கிறேன். இப்போ நம்ம சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சா கல்யாணத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாளோ? எல்லாமே நீ போய் தான் சொன்னு எனக்கும் தெரியும். என்ன பண்றது? இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் ஆனுவேன். என்ன வரல? என்னம்மா இப்பெல்லாம் தொடக்க கூடாதுடாமா, ஒழுங்கா தொடக்கணும். ஐயோ அத்தை, நான் பண்ற கொடுங்க. இல்லம்மா பரவாயில்லம்மா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு என்ன தெரியும்? நீ போ, ரெஸ்ட் எடு, நான் தொடச்சுக்கிறேன், நீ போமா. போடாமா. சோ ஸ்வீட். என்னத்த வெளியில இருந்து துணி எடுத்துட்டு வரீங்க? மாடியில துணிய நீ தானம்மா காய போட்ட? ஆமா. கிளிப்போட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். துணி பக்கத்து வீட்டுல விழுந்துருச்சு, அதான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ, சாரி அத்தை, நான் தெரியாம பண்ணிட்டேன் அத்தை. இனிமே இப்படி பண்ண மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சின்ன பொண்ணு தானே, உனக்கு இதெல்லாம் தெரியாது, போக போக கத்துப்ப. How sweet. என்னடா மூஞ்சிலாம் வாடி போயிருக்கு? ஒண்ணும் இல்ல அத்தை, சும்மா ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. பேசாம உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரியா? நீங்களே எனக்கு ஒரு அம்மா மாதிரி தானே அத்தை. நீங்க என்ன எவ்வளவு சூப்பரா பாத்துக்கிறீங்க. வேண்டாம் அத்தை, நான் இங்கே இருக்கேன். உனக்கு கல்யாணம் ஆகி 1 வாரம் ஆச்சு. உங்க அம்மாவும் உன்னை மிஸ் பண்ணுவாங்க, நீயும் உன் மம்மி மிஸ் பண்ணுவல. அவங்க கிட்ட சொல்லி உன்னை கூட்டிட்டு போக சொல்றேன். டேய், ஐயோ இப்பெல்லாம் வெட்டக்கூடாதுமா. நீ போ, எந்திரி. அத்தை வெட்டிக்கிறேன், போ எந்திரி. ஏன் அத்தை, நான் வெட்டுவேன். நான் சூப்பரா சமைப்பேன். சமையா காயெல்லாம் வெட்டிக்க போறேன். உங்க அம்மா எனக்கு சொல்லி அனுப்பிச்சாங்க செல்லம். போடா போ, எந்திரி. அத்தை வெட்டிக்கிறேன், போ. அத்தை நான் பண்ணுவேன் அத்தை. இல்லம்மா நான் பண்ணிக்கிறேன், நீ போ.